பெரிய ஆட் செஞ்சிருந்தான். உண்மையிலேயே என்ன நம்பி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறதுக்கு தந்திருந்த கடை உரிமையாளர்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க நினைச்ச மாதிரி நான் அதை செய்து கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் எங்களுடைய கம்பெனியை நாங்கள் பதிவு செய்ததுக்கு பிறகு இன்னொரு மாவட்டத்தில் நாங்கள் ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று செய்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு கொலாபில் தான் செய்ய போகிறோம். அதாவது இன்னொரு கம்பெனியும் நாங்களும் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஸோ இந்த அளவுக்கு என்ன வளர்த்து விட்டுருக்கிறது, இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்கிறது வந்து ஒரு அண்ணாவை நான் குறிப்பிடணும். குறிப்பாக அந்த அண்ணா இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த அளவுக்கு தூரம் நான் வந்திருக்க மாட்டேன். எப்படி தானே சமூகத்தில் வந்து ஒரு பெண் வந்து தனியாக ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் 1008 கதை வரும். நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. பட் என்னதான் யார் உங்களை பற்றி என்ன கதைச்சாலும் உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு நம்புங்க. உங்களுக்கு தெரியும். ஸோ கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா கட்டாயம் இண்டிபெண்ட்டாக நிற்கிறதுக்கு பழகப்படுத்தி கொள்ளணும். நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட அனுபவம், எங்களோட கையில் நாங்கள் காசு வச்சுருக்கணும், நாங்கள் சுயமாக உழைக்கணும், இன்னொருத்தர கையை தங்கி நிற்கக்கூடாது. ஆனால் இப்போ தனியாக நிற்கக்கூடிய பெண்கள் என்று சொல்லி சொன்னால் அவன் வந்து ஹெல்ப் பண்ணுறானா, இவன் வந்து ஹெல்ப் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி நிறைய கதைகள் இருக்குது. ஸோ அப்படியான கதைகள்லாம் மிஞ்சால கட்டி இஞ்சால விட்டுறணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்களோட வீட்டார்களுக்கு தெரியும் உங்களை பற்றி. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. பெண்ணாக இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் இண்டிபெண்டாக ஏர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அந்த வகையில் நாங்கள் இப்போ வருகின்ற மாதம் ஒரு பிக் ஈவெண்ட் ஒன்று செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதே மாதிரி உங்களுடைய அந்த டைமில் வந்து உங்களுடைய கடை ப்ரொமோஷனாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய கம்பெனி ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், என்ன உங்களுக்கு ப்ரொமோஷன் தேவையோ அந்த ஈவெண்ட்டில் நாங்கள் ஃப்ளாக் போடுறதோ அல்லது மீடியா சைடில் ஸ்பான்சர் கொடுக்குறதோ, ஸோ உங்களுக்கு என்னென்ன மாதிரியான வழிகளில் ப்ரொமோஷன் தேவையோ சகலதும் நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். உண்மையிலே இது கிருஷி அக்காக்கான ஒரு ப்ரொமோஷன் வீடியோன்றதை தாண்டி மட்டக்களப்பு பெண்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் வீடியோவும் நான் பார்க்கணும். ஏன்னு சொன்னால் அக்கா இவ்வளோ அழகாக சொன்னாவும் நீங்கள் ஒரு தனி பெண்ணாக இருந்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நீங்கள் உழைச்சி காசு வச்சுக்கணும். இது வந்து எல்லா கேர்ள்ஸுக்குமே வந்து போய் சேர வேண்டிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கேன். ஸோ ஆல் த பெஸ்ட் அக்கா. உங்களோட இந்த கம்பெனி இன்னும் பெரிய லெவலில் வரணும், நீங்கள் இன்னும் பெரிய லெவலுக்கு போகணும். தேங்க்யூ சஜு. உண்மையிலேயே தேங்க்யூ சொல்லணும். இந்த கம்பெனி வந்துட்டு நிறைய யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து எனக்கு கண்டெக்டில் இருக்கிறாங்க. ஸோ அக்காவை நான் எப்படியாவது இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லி என்னை தேடி என்னையும் உலகுக்கு கொண்டு போகிற உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய யூடியூபாக இருக்கட்டும், உங்களுடைய சோஷியல் மீடியா அத்தனையுமே இன்னும் சிறப்பாக வளரணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.